மேம், இது சிஐடி ஆஃபீஸ் தானே? ஆமாம், சிஐடி ஆஃபீஸ் தான். நான் ஏதாவது ஒரு சீனியர் ஆஃபீஸரை பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி அர்ஜென்ட். நீங்கள் யார்? அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ப்ளீஸ் உங்கள் சீனியர் ஆஃபீஸரை கூப்பிடுறீங்களா? வெரி அர்ஜென்ட். என்ன நடக்குதுங்க? ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு? சார் நான் ராஜேஷை கொன்னுட்டேன். ஐ கில் ஹிம். நான் ஒரு மர்டரர் சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல இதை சொல்லுங்க, நீங்க யாரு? ராஜேஷ் யாரு? சார், என் பேர் ஷாக்கி. நான் ராஜேஷை கொன்னுட்டேன் சார். நான் அவனை கொன்னுட்டேன் சார். நான் ஒரு கொலைகாரி. கொஞ்சம் அமைதியாகுங்க. இங்கே வந்து உட்காருங்க, வாங்க. அப்புறமா சொல்லலாம், வாங்க உட்காருங்க. இந்த தண்ணியை குடிங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் ராஜேஷை கொன்னுட்டேன். I killed him. ப்ளீஸ் முதல்ல ராஜேஷ் யாருன்னு சொல்லுங்க. நீங்க ஏன் அவரை கொன்னீங்கன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், இங்க பாருங்க, இதுதான் ராஜேஷ். அட, இதுல ராஜேஷ் ஹார்ட் அட்டாக்கால இறந்துட்டான்னு போட்டிருக்கு. ஹார்ட் அட்டாக்கா? இந்த ஆள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கும் போது நீங்க தான் கொலை பண்றேன்னு சொல்றீங்க. இது போய் சார். ராஜேஷ் ஹார்ட் அட்டாக்கால இறக்கல. ராஜேஷை நான் தான் கொன்னேன். நீங்களே யோசிங்களே, இவ்வளோ சின்ன வயசுல ஆக்டிவா இருந்த ஒரு ஆளால எப்படி ஹார்ட் அட்டாக்கால இறக்க முடியும்? தயவு செய்து என்ன நம்புங்க. ராஜேஷை நான் தான் கொன்னேன். அவனுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் இல்லை. என்ன டிராமா இது? என்ன டிராமா? இங்க என்ன பண்ணணும்னு வந்திருக்கீங்க? இந்த பேக்கேஜ் டேக்ல இன்னைக்கு டேட் இருக்கு. நீ இந்த சிட்டிலேயே இல்லை. நீ எப்படி ராஜேஷை கொண்டு இருக்க முடியும்? உண்மைதான் சார். நான் சிட்டில இல்லதான். கடந்த ஒரு வாரமா நான் டெல்லியில இருந்தேன். இந்த வீக்கெண்ட்ல நான் ராஜேஷ்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். நான் அவர் இருந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆனப்போ எனக்கு தெரிய வந்தது ராஜேஷ். அந்த டைம்ல நீங்க சிட்டில இல்லவே இல்லை. அப்புறம் எதுக்காக ராஜேஷை நீங்க தான் கொன்னேன்னு இப்படி சொல்றீங்க? நான் எங்க இருந்தா என்ன சார்? அதனால என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. அவங்க 2 பேர்த்தோட டெத் நடக்கும்போது கூட நான் அங்க இல்லையே. இருந்தாலும் 2 பேர் இறந்திருக்காங்க. ஒரு நிமிஷம். ராஜேஷ் இல்லாம இன்னும் 2 பேர் இறந்து போயிருக்காங்களா? ஆமா சார். கௌதம், அப்புறம் இன்னொருத்தர். அதோட இப்ப ராஜேஷ். நான் அவங்க 3 பேரையும் கொண்டுட்டேன் சார். ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிருங்க சார். இது எல்லாமே 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பமாச்சு. எங்க காலேஜில் ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு நித்தின். பைத்தியம் மாதிரி என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். எப்ப பாரு சோஷியல் மீடியா சைட்ல எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டே இருப்பான். நான் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல.
ஏ ஷாக்கி இந்த வாங்கிக்கோ. ஏ ஷாக்கி இந்த வாங்கிக்கோ. ஏ ஷாக்கி மேம் பூ அழகா இருக்கு. ஷாக்கி இந்த வாங்கிக்கோ. ஷாக்கி இந்த பூ அழகா இருக்கு. ஷாக்கி இந்த வாங்கிக்கோ. ஷாக்கி இந்த வாங்கிக்கோ. ஷாக்கி என்னோட பூ வாங்கிக்கோங்க. ஷாக்கி கொஞ்சம் பாருங்க. வாங்கிக்கோ. இங்க பாருங்க சாக்கியை ப்ரப்போஸ் பண்ண யார் வந்திருக்கான்ட்டு. நேத்து 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 பேட்டரி கண்ணாடி போட்டு உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? சரி ஒன்று பண்ணு, கண்ணாடி மேலேயே இன்னொரு கண்ணாடியை போட்டுக்க. லெட்ஸ் கோ கேர்ள்ஸ். எனக்கு தெரியும் நீ என்ன வெறுக்கிறேன்னு. அதோட இந்த ஜென்மத்தில் நம்ம சேர முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் உன்னை காதலிக்கிறேன் ஷோக்கி. இந்த ஜென்மத்தில் சேர முடியலன்னா என்ன, அடுத்த ஜென்மத்தில் ஒன்றா சேர்ந்துடலாம். இதுக்கு மேலே இந்த லூசர் லைஃப் என்னால் வாழ முடியாது. நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போகிறேன் ஷோக்கி. ஒரு ஐடியா போகிறேன், நம்ம திரும்ப இன்னொரு ஜென்மத்தில் சந்திக்கலாம். இப்படி எல்லாரும் என்ன குறை சொல்றதை கேட்டு நான் என் காலேஜோட லாஸ்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணேன். எல்லாரும் என்ன பழி சொல்றதை கேட்டு வெறுத்து போய் நான் சிட்டியை விட்டே போயிட்டேன். ஸோ நிதின் தான் ஃபஸ்ட்டு. அப்போ ரெண்டாவது ஆள் யாரு? கௌதம். ஆமா, காலேஜுக்கு அப்புறமா நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். அங்க கௌதம சந்திச்சேன். முதல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அப்புறம் பழக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் வந்துச்சு, கௌதம் செத்துட்டான்னு. கௌதம் செத்ததுக்கு காரணம் ஹார்ட் அட்டாக். ராஜேஷ் எப்படி இறந்தானோ அப்படிதான் கௌதமும் இறந்தான். ஆனா நிதினோட சாவு இவங்க சாவுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா எனக்கு ஒன்றும் புரியல, இவங்க 3 பேரோட சாவுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு. கௌதமோட டெத்துக்கு அப்புறமா நான் வெளியே போறதே நிறுத்திட்டேன். யாரையும் மீட் பண்றதில்ல, யார் கூடயும் ஜாஸ்தி பேசுறதே இல்லை. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன். அப்பதான் நான் ஒரு டேட்டிங் சைட்டுக்கு போனேன். அங்க நான் ராஜேஷை மீட் பண்ணேன். சரி, அப்புறம் என்னாச்சு? லாஸ்ட் டைம் ராஜேஷ் மும்பை போனப்போ நான் செமினாருக்காக டெல்லி போயிருந்தேன். அவனை சர்ப்ரைஸ் பண்ண ஆசைப்பட்டேன். அப்போ ஹோட்டல் ரீச் ஆனப்போ எனக்கு தெரிய வந்தது அவன் 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டான்னு. எனக்கு தெரியும் இங்க என்ன நடக்குதோ அது நித்தினோட ஆத்மா தான் பண்ணுது, என்ன பழி வாங்குறதுக்காக பண்ணுது. சார் ப்ளீஸ், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சார். நான் கொலைகாரி சார், ஐ அம் கில்ட்டி. ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். எவிடன்ஸ். நாங்க இந்த பேய் பூதனா நம்ப மாட்டோம் தெரியுமா சார்? நான் தான் சொல்றேன்ல சார், என்ன நம்புங்க சார். நான் தான் 3 பேரை கொன்னேன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. பூர்வி சார் நீங்கள் ஏன் கூட வாங்க. நான் தான் கொலை செஞ்சேன் சார். சார் இந்த ராஜேஷை நம்ம இன்னொரு தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கலாமா? ரெடி, ஒரு வேலை பண்ணு. ராஜேஷோட வீட்டாளுகளை போய் பாரு, அவங்க கிட்ட பேசி பாரு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாரு. இந்த கேஸோட டாக்டர் யாருன்னு கண்டுபிடி. ராஜேஷோட டெத் சர்டிஃபிகேட் எழுதுனது யாருன்னு பாரு. இல்லை தப்பு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. ராஜேஷ் சாவுக்கான காரணம் ஹார்ட் அட்டாக்கே இல்லை. அட என்ன சொல்ல வர, ஒழுங்கா சொல்லி தொலை. அதாவது பாஸ், ஹார்ட் அட்டாக்குங்கிறது ஹார்ட்டில் பிளாக் இருந்தால் மட்டுமே வரும். நம்ம ஆர்ட்ரிஸ் வேலை செய்யறது நின்றோம். ஆனால் ராஜேஷோட பாடியில் எந்த சிம்டம்ஸும் இல்லை. சரி, ஹார்ட் அட்டாக்கால இறக்கலன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நடந்துச்சு? அவன் உடம்ப பாருங்க, நல்லா ஒத்து பாருங்க, எப்படி மஞ்சளாக இருக்கு பாருங்க. ஏன் மஞ்சளாக இருக்கு தெரியுமா? இவனுடைய ஹார்ட்டு, இவனுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் திடீர்னு வேலை செய்யறதுன்னு பாட்டிருச்சு. அதனால இவன் உடம்புல இருக்கிற மொத்த ஆக்சிஜனும் காணாமல் போயிடுச்சு. இவன் உடம்புலையும் ஆக்சிஜன் இல்லை, இவனுடைய பிளட்லையும் ஆக்சிஜன் இல்லை. அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாமல் இறந்துட்டான். இவன் லங்ஸ் ஹார்ட்லாம் நல்லா தான் இருந்ததுன்னு சொல்கிறீங்க,
அப்புறம் திடீர்னு இவன் சிஸ்டத்துலேருந்து எப்படி ஆக்சிஜன் போச்சு? கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது இல்லையா? அப்படி இருந்திருந்தா அவன் கழுத்தில் மார்க்கிங்ஸ் இருந்திருக்கும். எதுவுமே இல்லை, ஸ்ட்ரகிளிங் சைன்ஸும் இல்லை. ஆரம்பத்தில் நாங்கள் யாரோ விஷம் கொடுத்துருக்காங்கன்னு கூட நினச்சோம் சார். ஆனால் இவன் உடம்புல எந்த பாய்சன் ட்ரேசஸுமே கிடைக்கல சார். இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது சார். இவன் ஏதாவது ஒரு சின்ன குறுகலான இடத்துக்குள்ளே போய் மூச்சு விட முடியாமல் இருந்திருக்கலாம். நம்ம அந்த பாரடைஸ் ஹோட்டலுக்கு போகலாம். அங்கே போய் அவன் தங்கியிருந்த ரூமை பார்த்தா தான் எல்லாம் தெரியும். சார், பொருள் எல்லாம் செதறி இருக்கு. சாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப துடிச்சிருக்கான்னு தெரியுது. ரொம்ப துடிச்சு தான் இறந்துருக்கான். நீங்களாம் இங்கே வந்தப்ப என்ன பார்த்தீங்க? கதவு பூட்டி இருந்தது சார். உள்ளே வர்றதுக்காக நாங்கள் கதவை உடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ரூம்குள்ளே வந்தப்போ ராஜேஷ் விழுந்து கிடந்தார். உள்ளுக்குள்ளே தனியாக இருந்திருக்கான், ரூமை உள்ளிருந்து பூட்டியிருக்கான். அப்போ உள்ளுக்குள்ளே வேற யாரும் வரல. அதே தான். ஆனால் இந்த ரூமுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால தான் பாவம் மூச்சு விட முடியாமல் இறந்துருக்கான். இந்த ரூமுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஏர் கண்டிஷனர் நல்லா ஓடுது சார். 2 சம்பவத்துலேயும் இதுதான் நடந்திருக்கு. முதல்ல கௌதம், அப்புறம் ராஜேஷ். அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான். ஒரு வேலை பண்ணலாம். கௌதமோட அப்பா அம்மா கிட்ட போய் பேசலாம். சார், நீங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நீங்க கௌதம பத்தி என்ன விசாரிக்க விரும்புறீங்க? கௌதம் எப்படி இருந்தான்னு சொல்ல முடியுமா? சார், என்னுடைய சன் கௌதம் ஒரு பிஸ்னஸ் டூர் போயிருந்தான். ஹோட்டல் லீ பாரடைஸில் தங்கியிருந்தான். எவ்ரிதிங் வாஸ் ஓகே, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒன் டே மார்னிங் ஹோட்டல் மேனேஜருடைய கால் வந்தது. அவர் சொன்னார், உங்கள் பையன் கௌதம் ஹோட்டல் ரூமில் இறந்து போயிட்டாருன்னு. அவர் டெத் எப்படி நடந்தது? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? டெத் சர்டிஃபிகேட்ல அவன் ஹார்ட் அட்டாக்கால இறந்திருக்கான்னு எழுதியிருந்தது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். சார், இது ஹோட்டலோட லேஅவுட். சார், கிட்டத்தட்ட சுமார் 7 பேர் கிட்ட போய் விசாரிச்சிருக்கோம் சார். ஹவுஸ் கீப்பிங், ரூம் சர்வீஸ், வெயிட்டர்ஸ், பெல் பாய்ஸ் எல்லாருமே ராஜேஷ் யார்கிட்டையும் பேசலைன்னு சொல்கிறாங்க. அதோட அவன் ரூம்குள்ளே யார் போயும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. சார், ஹோட்டலோட எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் சிசிடிவி கேமரா இருக்குது. லாபி, காரிடர், ஹால், ஸ்டேர் கேஸ் எல்லா இடத்துலையும். சார், அதோட எல்லா ஃபுட்டேஜையும் செக் பண்ணிட்டோம். ஆனால் அதில் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடைக்கல சார். அபிஜித், இந்த 3 பேரோட டெத்தும் ஒரு க்ளோஸ்டு ரூமில் தான் நடந்திருக்கு. க்ளோஸ் ரூம், ஒரு ஹாஸ்டல் ரூம், 2 ஹோட்டல் ரூம். நிச்சயமாக இது கோஇன்சிடென்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக இந்த 3 பேருடைய சாவுக்கு இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. பொறுமையா யோசிச்சு இந்த 3 பேரையும் பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க. சரி, அவங்க 3 பேரையும் கொன்னது யாரு? எதுக்காக கொண்டிருக்காங்க? சார், எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன சொல்லு? ஜோக்கி சொன்னா அவ யாரை காதலிக்கிறாளோ அவங்க இறந்துறாங்கன்னு. ஆமா, பேசாம நம்மள ஒரு ஆளை ஜோக்கியோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டா, ஐ மீன் லவ் பண்ற மாதிரி நடிச்சா போதும். கொலகாரன் ஜோக்கிக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான்னு பிரச்சனை பண்ணுவான் இல்லையா? வாட் அன் ஐடியா சார் ஜி. ஆனால் யாரு? ஐடியா நல்லா தான் இருக்கு அபிஜித், இல்லையா? யார் அனுப்பலாம்? யாரு போவாங்க? நான் போகிறேன் சார். எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா. அபிஜித், நிச்சயமா யாராவது ஒரு ஆள் போய் தான் ஆகணும். தயான், நீ போறியா? நானா? இல்லை சார், என்னால் இந்த லவ்வெல்லாம் பண்ண முடியாது சார். அடே தயான், நிஜமாவா நீ லவ் பண்ண போற? ஜஸ்ட் லவ் பண்ற மாதிரி நடிச்சா போதும். இல்லை சார், இந்த நடிப்பெல்லாம் எனக்கு ஒத்து வராது சார். ஏன் ஒத்து வராது? இல்லை சார், என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது. ஆர்டர்ஸ் தயா, டியூட்டி ஃபர்ஸ்ட், செஞ்சுதான் ஆகணும். ஃபைன் சார். குட்.
ஆர் யூ ஷூர்? சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணியாச்சா? முதல்ல அதை சேஞ்ச் பண்ணு. இதுக்கு என்ன அவசியம்? அவசியம் இருக்கு. இப்போ பைக்கில் வந்து உட்காரு, நல்லா பாசமாக உட்காரணும், சரியா? நம்மளை பார்க்குற எல்லாருக்கும் நமக்குள்ள ஒரு லவ் இருக்குன்னு தோணணும். அட நம்ம கூட ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்கப்பா, அவன் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் போய் கொண்டு வரேன் சார். தயா, ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னமோ இப்படி பண்றது நல்லதுன்னு தோணல. உங்க உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த பிளானை கேன்சல் பண்ணிடலாம், ஓகே? வேண்டாம். முடிஞ்சுதா? சரி, இப்போ நான் பேசலாமா? நீ என்ன சாப்பிட்ற? சீரியஸ்லி? சீரியஸாக தான் கேட்குறேன். நீ என்ன சாப்பிட்ற? நான் என்ன சொன்னேன்னு காதுல விழுகலையா? இல்லை. ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்? எக்ஸ்கியூஸ் மீ? அட, எனக்கு எதுவும் ஆகாது. Tonight you die, தயா. இன்னைக்கு ராத்திரி நீ சாக போற தயா. வார்னிங் வந்திருக்கு, அப்போ பிரச்சனையும் வரும். ஆபத்து வரட்டும் அபிஜித். இந்த ஆபத்தோட நாம விளையாடுற விளையாட்டுல தான் விரிச்ச வலையில தானே வந்து விழ போறான். எஸ் சார். தயா, ரெடி ஆகிடு. ஓகே சார். சார், இது கேமரா நம்பர் 1, இது கேமரா நம்பர் 2, அப்புறம் இது கேமரா நம்பர் 3. சார், இந்தாங்க பிடிங்க. இது ஜன்னலோட சாவி. ஒருவேளை இந்த ஜன்னல் திறக்கலைன்னா ஆபத்து வந்துச்சுன்னா இந்த ஆக்சிஜன் டேங்க் இருக்குது. அப்புறம் இந்தாங்க, இதை உங்கள் காதில் போட்டுக்கோங்க. இந்தாங்க மைக்கை வச்சுக்கோங்க சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்ஸ். ஹே தயா, நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார், கேட்குது. குட். பி அலர்ட் சார். உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு தயா சாரை நினச்சி கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒருவேளை தயா சாருக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கேன், நான் இந்த சிஐடி வேலையவே விட்டுருவேன். அந்த ஆத்மா தயா சாரை ஏதாவது செஞ்சிருச்சுன்னா? இல்லை சார், ஐ எம் ஷோர் அப்படிலாம் எதுவும் இருக்காது. அப்புறம் நீ அதுக்கு பயப்படுற? தயா, நீங்க என்ன பண்ற? இது ஹோட்டல் ரூம் இல்ல, நரகத்தோட அறை. தயவு செய்து நீங்க இருந்து போயிடு. நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு எதுவும் ஆகாது, நீ கிளம்பு. அட, என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும்? இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சே அவரை மரண வாசலுக்கு அனுப்புறீங்க. உயிரை விடணும்னு ஆசைப்படுறீங்களா? இது என்ன சூசைட் மிஷனா? ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. அவனை பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அவனை பிடிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. இது சரிப்பட்டு வராது. தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க. ப்ளீஸ், எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க இருந்து கிளம்பி போ. இங்க பாருங்க தயா, தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன என்னால மன்னிக்கவே முடியாது. இந்த பாருமா தயா, சோக்கிட்ட பேசணும். இந்த பேசு. தயாவை பற்றி உங்களை விட எங்களுக்கு கவலை நிறையா இருக்குது, புரிஞ்சதா? ஆனால் கொலகாரனை பிடிக்க இதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. முதல்ல போங்க. ஆர் யூ ஷூர்? நிச்சயமாக சொல்கிறோம். தயா, ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக இருங்க.
கவலைப்படாத, நீ போ, எனக்கு தான் ஆகாது. ஹே தயா, உள்ள லாக் பண்ணிக்காத. ஓகே அபிஜித். ரூமுக்கு வெளியில் ஏதாவது ஆக்டிவிட்டி நடந்தால் கூட நாங்கள் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே சார். தயா, உன் ரூம் வாசல் கிட்ட யாரோ வராங்க. உள்ள வர முயற்சி பண்றாங்க. மை காட், லைட் எப்படி போச்சு? ஃப்ரெடி, சீக்கிரம் போ, சீக்கிரமா இந்த ஃபியூஸை கனெக்ட் பண்ணு, சீக்கிரம். தயா, சவுண்ட் போகுதா இல்லையான்னு கூட தெரியல. தயா, தயா, இதுவும் புரியலையே. ஃப்ரெடி, என்னாச்சு? தயா, தயா, தயா. தயா சார், என்னாச்சு ஃப்ரெடி? உயிரோட தான் இருக்கேன். அட, இங்கே பிளாக் அவுட் ஆயிடுச்சுப்பா. தூங்கிட்டியா? தூங்கு. ஆமா, தாலாட்டு பாடி தூங்க வை. பாரு இவனை, நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு இவன் நிம்மதியா தூங்குறான். தயா. எஸ் சார். என்னப்பா, எப்படி இருக்க? அபிஜித், ஷோக்கியோட எல்லா காதலர்களும் ரூம்ல தான் இறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த தடவை அப்படி எதுவும் நடக்கல. ஒருவேளை கொலகாரனுக்கு கொலை செஞ்சு மனநிறைவு ஏற்பட்டுச்சோ என்னமோ. தயா, உடனே செக் அவுட் பண்ணிடு. செக் அவுட்டா? ஏன் சார்? நான் சொல்றேன்ல தயா, வந்துடு.
ஒருவேளை இவரை இங்கே கூட்டிகிட்டு வர கொஞ்சம் டிலே ஆயிருந்தாலும் இவரை காப்பாற்றிருக்க முடியாது. உங்களால தான் பாவம் தயா அன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாரு. எல்லாரும் ஆத்மா இல்ல பேய் இல்லைன்னு சொன்னீங்க. தயாவோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? ஷோக்கி, கவலைப்படாத, தயாவுக்கு ஒன்றும் ஆகாது. தயா, தயா, டாக்டர் சார். நல்ல வேளை கண்ணு முழிச்சிட்டீங்க. தயா, என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. என்ன மன்னிச்சிடுங்க. நான் முடிவெடுத்துட்டேன். நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். இனிமே என்னால யாரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வர வேண்டாம். ஐ எம் சாரி. ஷோக்கி, நீ இங்கேருந்து போயிட்டேன்னா எங்களால் அந்த கொலைகாரனை பிடிக்கவே முடியாது. அதோட நீ வாழ்நாள் முழுவதும் அந்த 3 பேரோட சாவுக்கு நீதான் காரணம்னு புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். ஆமா ஷோக்கி, தயா சொல்றது சரிதான். இங்கே இரு ப்ளீஸ், இங்கே இரு. சொல்லு அபிஜித். சார், உடனே ஃபாரன்சிக் லேபுக்கு வாங்க, உங்களுக்கு ஒன்று காட்டணும். சரி, வர்றேன். தயா, கிளம்பலாம். எந்த காரில் தயாவோட நிலைமை மோசமாச்சோ அந்த காரை ஃபுல்லாக சர்ச் பண்ணோம். எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆனால் பேனட்குள்ளே ஒரு கட்டான ஒயர் கிடச்சிது. என்ன வயர் அது? செக் பண்ணி பார்த்ததில் அந்த ஒயர் ஏசி டக்டோட கனெக்ட் ஆகிருந்தது. அப்போ யாரோ ஏசி டெட்டில் விளையாண்டுருக்காங்க. ஏசியிலேருந்து வெளியே வர காற்றோட இதை கலந்துருக்காங்க. யோ சரங்கி, என்னன்னு எங்ககிட்டையும் சொல்லியா? பாஷ், இது ஒரு கெமிக்கல். இது ஹைலி ரியாக்டிவ். இதில் நான் ரிசர்ச் பண்ணி ஆகணும். அப்போ தான் நான் தெளிவாக எதுவும் சொல்ல முடியும். தாரிகா, இந்த கெமிக்கலை தெளிவாக நம்ம ரிசர்ச் பண்ணாமல் கேஸை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாது. 2 கொலையும் இந்த கெமிக்கல்னால தான் நடந்திருக்கு. இதை ஒரு வெப்பனாக பயன்படுத்தியிருக்காங்க. இது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். நீ ஒரு வேலை பண்ணு. கெமிக்கல்ஸ் 2016 வெப்சைட்டுக்குள்ளே போ, லாகின் பண்ணு. நான் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறனோ அதை டைப் பண்ணு. என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இதை டைப் பண்ணு. மாலிகுலர் ரேட், டென்சிட்டி, அவுட்டர் லேயர், சர்க்கம்ஸ்டான்ஸ், இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ். ஏதாவது வந்திருக்கா? எஸ் சார், கிடைச்சிருச்சு. மை காட், ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தியா, இது பிங்க் ஆயிடுச்சு. அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ஆக்சிஜனும் ரிலீஸ் ஆயிடுச்சு. தாரிகா, எல்லாரையும் வர சொல்லு. சொல்லு சரங்கி. நாம் மூச்சு விடும்போது 20% தான் ஆக்சிஜன் கிடைக்கும். 20% பேலன்ஸ் 80% நைட்ரஜன் அண்ட் அதர் கேஸஸ் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, அந்த 20% ஆக்சிஜனால தான் நம்ம எல்லாருமே உயிரோடு இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன். காற்றில் இருக்கிற 20% ஆக்சிஜனையும் நம்ம மொத்தமாக எடுத்துட்டா அப்போது கதை முடிஞ்சிடும். சரியா சொன்ன ஃப்ரெடி, கதை முடிஞ்சிடும். இந்த கெமிக்கல் அதை தான் செய்யுது.
இது காற்றுல இருக்கிற மொத்த ஆக்சிஜனையும் உறிஞ்சி எடுத்துக்கிறோம். அப்படின்னா இந்த கெமிக்கலை மூடின ரூமுக்குள்ளே எங்கேயாவது வச்சாங்கன்னா ரூமுக்குள்ளே இருக்கிற மொத்த ஆக்சிஜனையும் உறிஞ்சி எடுத்துக்கிறோம், அப்சர்வ் பண்ணிடும். எஸ் சார். மூச்சு விட கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் இறந்துருவான். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாஸ், இந்த கெமிக்கல் இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல. இப்போவும் இதை பற்றி ரிசர்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஏன் எதுக்கு இப்படிப்பட்ட கெமிக்கலை ரெடி பண்ணுறாங்க? சொல்கிறேன் வாங்க. இங்கே பாருங்க பாஸ், இந்த டைவர்ஸ், மவுண்டனியர்ஸ், ஸ்விம்மிங் ட்ரெக்கிங்லாம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த கெமிக்கல் ரொம்பவே உதவியாக இருக்கும். பேசிக்காக எந்த இடத்துல அதிகமாக ஆக்சிஜன் தேவைப்படுதோ அங்கே இந்த கெமிக்கலை பயன்படுத்தி ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ண முடியும். தட்ஸ் ரைட். ஆனால் சரங்கி, இப்போவும் இந்த கெமிக்கல் ரிசர்ச் ஸ்டேஜில் தானே இருக்கு. ஒருவேளை கொலகாரன் கெமிஸ்ட்ரி ஜேர்னல் படித்து இதை பற்றி தெரிஞ்சிருப்பானோ? எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அந்த நித்தின் இருக்கான்ல, அவன் கெமிக்கல் ஸ்டூடெண்ட் தான் சார். ஆனால் அபிஜித், நித்தின் தான் இறந்துட்டானே. அப்போ வேற யாரு? ஒருவேளை அவனோட ஃப்ரெண்டு இல்லை கிளாஸ்மேட், கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ். அவன் ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. சார், ஏதாவது தெரிய வந்ததா? ஆஹா, இப்போ தெரிஞ்சிடும். அது யாராக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நித்தின் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். அதனால் எங்களுக்கு டவுட் இருந்தது, இந்த வேலையை பண்ணது ஒன்று கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அல்லது நித்தினோட ஃப்ரெண்டாக இருக்கணும். அதனால நித்தினோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை செக் பண்ணோம். நித்தின் இறந்ததுக்காக பல பேர் துக்கம் கொண்டாடினாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் நித்தினோட டெத் ஆனிவர்சரிக்கு ஒவ்வொரு வருஷமும் துக்கம் கொண்டாடுறாங்க. அது யாருன்னா ரெட் ரோஸ். ரெட் ரோஸா? ஆமாம், ரெட் ரோஸ். இந்த ரெட் ரோஸ் கடந்த 8 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் நித்தின் இறந்த அன்னைக்கு, அதாவது February 7 அப்போ ஒவ்வொரு வருஷமும் போஸ்ட் போடுறாங்க. அதோட அந்த ரெட் ரோஸ் தான் ஷோக்கி ஒன்றை பற்றியும் தப்பாக கமெண்ட் பண்ணது சோசியல் மீடியாவில். ஆமாம் சார். ஆனால் இந்த ரெட் ரோஸ் யாரு? ராஜ்வி. இவளா? சார், எனக்கு இவ்வளவு தெரியும். எங்க காலேஜில் தான் படிச்சா. சார், இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. ராஜேஷ் உங்கள் ஹோட்டலுக்கு செக்இன் பண்ண வந்தப்போ இவ்வளோ வந்திருக்கா, ரீனாங்கிற பேரில். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இனிமேல் யார் உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஏன்னா ரீனா அலைஸ் ரெட் ரோஸ் அலைஸ் ராஜ்வி இப்போ எங்க கஸ்டடியில் இருக்கா. அடடா, எங்கம்மா போகிற? அவ்வளோ அவசரமா என்ன? எங்கே கூட வா, நாங்கள் ட்ராப் பண்ணுறோம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வா போகலாம். இவ ஒன்று காலேஜ் டைம்லேருந்தே ஃபாலோ பண்ணுறா. விதவிதமாக வேஷத்தை மாற்றிக்கிட்டா. ஏன் இப்படி பண்ணு? கௌதமும் ராஜேஷும் உனக்கு என்ன பண்ணாங்க? நீ அவங்க 2 பேரும் எதுக்காக கொன்ன? நித்தின் ஒன்னு என்ன பண்ணான்? அவனை நீயே கொன்ன. நான் நித்தினை லவ் பண்ண, ஆனா அவன் இவளுக்காக உயிரை விட்டுட்டான். அதனால உன்னை விரும்பின எல்லாரையும் தேடி தேடி கொன்னேன். இவன் என்கிட்ட இருந்து மொத்த சந்தோஷத்தை திருடிட்டான். இவளை எப்படி நான் சந்தோஷமா விட முடியும்? நான் உன்னை எந்த தப்பும் பண்ணல. நான் எந்த தப்புமே பண்ணல. ராஜ்வி, காதலனை இழந்த துக்கத்துல நீ 2 இன்னசென்ட்டை கொலை செஞ்சிருக்க. வாழ்நாள் முழுக்க நீ என்ன யோசிக்கணும் தெரியுமா? நீ செஞ்சது சரியா இல்ல தப்பான்னு. கூட்டிட்டு போங்க இவளை. ACP சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தயா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. உங்க உயிரை பணைய வச்சு என் மனசுல இருந்த கில்ட்டை போக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதில் என்ன இருக்கு? இது என்னோட கடமை. ஷோக்கி, எங்க எல்லார் சார்பாவும் குட் லக். தேங்க்யூ சார்.